டெய்லி பைபிள் ஸ்கூல். இயேசுவை நோக்கி பார்ப்போம். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். நமக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் சிலுவையில். எதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஆணியடிக்க தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று பாடல் விவரிக்கிறது. விசுவாசத்துடன் தன்னையே மறந்தவர்களாக பாடலை பாடுவோம். முழு உள்ளத்துடன், முழு ஆத்துமாவுடன், முழு சிந்தையுடன் நாம் அவரை துதிப்போம். சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவே. இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. எல்லாருமே பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இந்த காலை வேளையில் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எதற்காக சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டீர் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவே. தீட்டுள்ள எண்ணம் என் இருதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை பார்க்கின்றாரே. இனி வேண்டாம், பாவ எண்ணங்கள் நம் வாழ்க்கையில் வேண்டாம். கரைத்திரையற்ற பிள்ளைகளாக பரிசுத்தரோடு சேரும் நாட்கள் கிட்டி வருகிறதே. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டான், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றான். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டான், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றான். வீண்பேமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். வீண்பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். சிலுவை நாதர் இயேசுவே. ஹல்லேலூயா. திருந்திடா பாவிக்கார் அவர் அழுகிறார். என் பிள்ளைங்க இன்னும் திருந்தலையே அவர் சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். வருந்திடா பிள்ளைகளுக்காய் அவர் கலங்குகிறார். ஓய்வு நாளை அசட்டை செய்கிறவர்களுக்காய் கர்த்தர் கலங்கி கொண்டிருக்கிறார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதர் இயேசுவே. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நமக்காய் சிந்தின கண்ணீர் நம்மை ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு கொண்டு வரும், மெருகேற்றும். உன் வாழ்க்கையை மெருகேற்றும். ஆமென். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் ஏன்
நாதர் இயேசுவே. யோவான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். 2ஆம் வசனம். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. 3ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போவும். 4ஆம் வசனம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். 5ஆம் வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. 7ஆம் வசனம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. 8ஆம் வசனம். நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். 9ஆம் வசனம். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். 10ஆம் வசனம். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். 11ஆம் வசனம். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி, அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். 12ஆம் வசனம். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். 13ஆம் வசனம். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. 14ஆம் வசனம். பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். 15ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். 16ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினருடையதாயிருக்கிறது. 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். 18ஆம் வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. 19ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படியிருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். 20ஆம் வசனம். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். 21ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். 22ஆம் வசனம். விருத்தாசேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களில் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான், நீங்களும் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்தாசேதனம் பண்ணுகிறீர்கள். 23ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்தாசேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுத்தமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலா இருக்கலாமா? 24ஆம் வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். 25ஆம் வசனம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனையல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள்? 26ஆம் வசனம். இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ? 27ஆம் வசனம். இவன் இன்னா இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்து வரும்போதோ
அவர் இன்னிடத்திலிருந்து வருகிறார் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். 28ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். 29ஆம் வசனம். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். 30ஆம் வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினவர்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. 31ஆம் வசனம். ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்பொழுது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். 32ஆம் வசனம். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். 33ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பியவரிடத்துக்கு போகிறேன். 34ஆம் வசனம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். 35ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? 36ஆம் வசனம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் இடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். 39ஆம் வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. 40ஆம் வசனம். ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். 41ஆம் வசனம். வேறு சிலர், இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். 43ஆம் வசனம். தாவீதின் சந்ததியினாலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்ற வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். 43ஆம் வசனம். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. 44ஆம் வசனம். அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. 45ஆம் வசனம். பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரிடத்துக்கும் பரிசேயரிடத்துக்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். 46ஆம் வசனம். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினது இல்லை என்றார்கள். 47ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? 48ஆம் வசனம். அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதும் ஒருவர் அவரை விசுவாசித்ததுண்டா? 49ஆவது வசனம். வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். 50ஆவது வசனம். ராத்திரியிலே அவரிடத்துக்கு வந்தவனும் அவரில் ஒருவனும் ஆகிய நிக்கதோமு என்பவன் அவர்களை நோக்கி, 51ஆம் வசனம். ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கினிக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். 52ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். 53ஆம் வசனம். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். யோவான் 7ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சது இங்கே கேட்டீங்க இல்லையா? யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அதாவது ஏசப்பா உடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா
உங்கள் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர், அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆசீர்வாதம், வரங்கள் நதியை போல ஓடும். இப்போ ஒரு கண்மலையிலிருந்து நதி அருவி போல அப்படியே தண்ணீர் அப்படியே ஓடி நதியில் கலக்கும் இல்லையா? அதுபோல் உங்கள் உள்ளத்தில் இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியின் கனிகள் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவார்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எல்லாருக்கும் பாய்ந்தோடும்படி செய்வார். நீங்கள் பேசும்பொழுதே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஆறுதல் அடைவாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய மனசில் ஒரு பெரிய சமாதானம் வரும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பாவுடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து ஆமேன்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களை தம்முடைய ஜீவ தண்ணீரால் நிரப்புவார். ஓகேங்களா? தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன் சொன்னார் இல்லையா? நீங்கள் தாகமாக ஏசப்பா கிட்ட பரிசுத்த ஆவியானவர் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால் உங்களை ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நிரப்புவாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? தினம்தோறும் ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் தாகமாக தினந்தோறும் ஜெபிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த டேஷ் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார். ஆ பெத்லகேம், ஆ கலிலியா, இ யூதேயா. சரியான விடையை ஆன்ட்டிக்கு எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, எத்தனை பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அவங்கள பத்திரமா ஹாஸ்டல் சரியா இருக்கும், ஹாஸ்டல் வந்து சேர்க்கணும். அவங்க அதுக்காக ஜெபிக்கலாம். சரியா? நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கணும். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீ ஒருவரையும் பொறுமை தள்ளுவதில்லை ஆண்டவரே. நீ இயேசு கிறிஸ்து எல்லோரும் நீங்க நேசிக்கிறீங்கப்பா. நீங்க சிறுப்பு அதிகமாக நேசிக்கிறீங்கப்பா. அவனுக்கு கரங்களை வைத்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க அவன் பிள்ளைகளை. தக்க நன்றியப்பா. அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் ஒருத்தர் இருக்கீங்கப்பா. நீங்க அது பூமி யாருமே அனாதை இல்லப்பா. எந்த பிள்ளைகளும் அனாதை சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா நீங்க தகப்பன் ஒருத்தர் இருக்கீங்கப்பா. பரம தகப்பன் இருக்கீங்கப்பா. எந்த பிள்ளைகளும் அனாதை கிடையாது ஆண்டவரே. உன் தாய் தந்தவர்கள் கைவிட்டாலும் கர்த்தரோடு சேர்த்துக் கொள்வார் சொல்லப்பட்டிருக்க ராஜா. அப்பா, தாயும் தந்தையும் இல்லாம போலாம், ஆனா கர்த்தர் இருக்கீங்கப்பா. அரவணைக்க, பாதுகாக்க, போஷிக்க, பராமரிக்க, உயர்த்த, ஆசீர்வதிக்க உம்மால் கூட மாட்டவாரு. அப்பா, இவரும் கைவிட மாட்டீங்கப்பா. அப்பா, இப்போ ராஜா எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்பா இல்லாம இருக்காங்களோ, இல்ல அப்பா இருந்தா அம்மா இல்லாம இருக்காங்களோ, இசப்பா அந்த பிள்ளைகள் வளர்க்க முடியல, படிக்க வைக்க முடியல, எனக்கு வேலை இல்லை எங்க சொல்ற தாய்மார் நிறைய பேர் இருக்கலாம் ஆனவரே. அப்பா, அந்த ஆசிரமங்கள் இருக்கப்பா, ட்ரஸ்ட் நிறைய ட்ரஸ்ட் இருக்கு சப்பா. அது பேர் பத்திரமா பண்ணிருக்காங்க சேர்க்கவும். அப்பா, அவங்க நல்லா பிள்ளைகளுக்கு 3 கிலோ உணவும், தங்க இடமும், நல்ல படிப்பும், உடுக்க உடையும் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, அப்பா அது பிள்ளைகளை பராமரிக்க தேவன் அப்பா அநேகரை ஆசிரமம் எழும்படி நல்லா ஆசிரியர் பிள்ளைகளை பராமரிக்கும்படி தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்ட ராஜா. தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். படிச்சு ஆளாகி அது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் சேர்த்துக் கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், கர்த்தரை பிள்ளைகள் ஆராதிக்கவும், நீரே மெய்யான தேவனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், உமக்காக எழுதி பிரகாசிக்க வாலிப வயசுல உமக்காக வாழும்படி வாழாக்காவ தலையாகும், கீழாக மேலாக்குமாறு. குப்பையில இருந்தாலும் குழியில இருந்தாலும் நீர் அவளை எடுத்து அவளை ஆசீர்வதித்து கனம் பண்ணுற தேவனா இருக்கீங்கப்பா. ராஜாக்களோட பிரபுக்களோட அமர செய்கிற தேவனுக்கு கொடான சோதரம் உமான கூட மாட்டவரே. தேவனோட கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. ஆண்டவரே, யார் கைவிட்ட நீ கைவிடவே மாட்டீங்கப்பா. அவனுக்கு விலகவே மாட்டீங்க ஆண்டவரே. பயப்படாதே, நான் வலதுக்கை பிடித்துக்க சொன்னீங்கப்பா. அது யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ வலதுக்கை பிடிச்சு நீங்களே அப்பா பாதுகாத்து பத்திரமா பிள்ளைகள் ஜீவனை பாதுகாக்க, சுகம் பெண் ஆரோக்கியம் தங்கியிருக்க, சமாதானம் தங்கியிருக்கு, நல்லா படிக்க ஞானம் கொடுங்கப்பா.
உமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. உங்க கருத்துல கொடுக்கிறோம். நீ வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு சகல வல்லமையுள்ளவர். God bless you. கர்த்தரோடு கூட இருப்பார்.